எஸ்எஸ் ஃபேமிலி கூட்டி கொடுக்குற ஃபேமிலி. திவ்யா வந்து அவங்க அம்மா வந்து தத்தெடுத்த பிள்ளை. திவ்யா நல்ல பிள்ளை கிடையாது, கார்த்திக் நல்ல பையன் கிடையாது, ஆசிரமத்தில் வளர்ந்த பிள்ளைங்க வந்து கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி 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 வீடியோ போட 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 திவ்யாவுக்கு வெறியாகி அது ஒரு வீடியோ போட்டு விட்டுருச்சு. அது 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எப்பயும் முன்னாடி சந்திச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சுக்கவே கிடையாது. அதனால அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. திடீர்னு ஏதோ ஒரு காரணம் தேடி தேடி சண்டை வந்துடுது. அவன் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்ல, அதனால 2 பேத்துக்கு திடீர்னு சண்டை வந்து அதில் தான் போய் சமாதானப்பட வேண்டியதாக இருக்குது. அவள் வீம்புக்குனே பேசி பேசி சண்டை வந்து இனி இவ கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் எடுத்து பேக்கெல்லாம் தூக்கி போட்டு இனிமேல் இவ இதோட ஒளிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி தலைமுழுகி ரோட்டுக்கு போய் ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போய் விட்டுட்டான். உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் இப்படி பண்ணுவீங்களா? நான் உங்கள் சொந்த நாத்தனா தானே, ஏன் நீ அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு அவங்க தம்பி அவங்க அந்த பிள்ளைய நாத்தனாலாம் பயங்கரமாக என்கிட்ட ஆரம்பத்தில் சண்டை போட்டா. அதுக்கப்புறம் நான் ஈரோட்டுக்கு போய் சொல்லி புரிய வச்சுட்டு வந்துட்டேன். கார்த்தி எனக்கு குழந்தை கொடுக்க சொல்கிறா, எனக்கு கார்த்தியோட குழந்தை வேணும் அப்படின்னு நைட்டு அவன் வேலைக்கு போகிறப்பெல்லாம் அழுக தான் செய்கிறான். பாதி நைட் எழுதி தூங்கவே மாட்டான். நைட்டு அவள் தூங்க 2 மணி ஆயிரும். அக்கா வணக்கம். வணக்கண்ணா. உங்கள் யூடியூப்பில் பார்த்தாங்க கார்த்தியோட வீடியோ போட்டுருக்கீங்க. ஆமாண்ணா. அவர் என்ன சொல்கிறாருன்னு என்னுடைய அக்கான்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே நீங்கள் தான் கார்த்தியோட அக்காவா? நான் தானே கார்த்தியோட அக்கா, உண்மையான அக்காவே நான் தான். நாங்கள் எல்லாருமே நானையும் தங்கச்சி தம்பியெல்லாம் 3 பேர் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தோம். வளர்ந்து அங்கே தான் படித்தோம். நான் 8th எழுதி தான் படிச்சிருக்கேன். 8th எழுதி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி தம்பி தங்கச்சியை பார்த்துக்கிறனுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டேன். 12th எழுதி படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் முடிச்சுட்டு என் கூடயே என் தம்பி தங்கச்சி வச்சுக்கிட்டேன். அவர் பேர் எனக்கு கார்த்தியா வேலுவா? நீங்கள் வீடியோவில் வேலுன்றீங்க, அப்புறம் கார்த்தின்றீங்க. அவன் பேர் கார்த்தி தான், ஆனால் நாங்கள் கூப்பிட்றது நான் வேலுன்னு கூப்பிட்டு அது பேர் அப்படியே வந்துருச்சு. இப்போ கார்த்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல? ஆமாங்க. இப்போ நீங்கள் தான் பண்ணி வச்சதா சொன்னார். ஆமாம். அது எப்படி நீங்கள் தான் பண்ணி வச்சிங்களா இல்லை அது கண்டென்ட்காண்டி பண்ணீங்களா? கண்டென்ட்லாம் கிடையாது. அவன் ஐ லவ் திவ்யா போட்டு அப்படியே திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வர்றவங்கள எப்படி வேணான்னு சொல்கிறது? அதான் சரி வெளியில் போகக்கூடாது, எனக்கு வெளியில் அனுப்ப மனசு இல்லை. ஏன்னா நான் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டேன். அதனால தான் அவனை எனக்கு அனுப்ப மனசு இல்லாமல் நானே எங்கள் வீட்டில் சேர்த்துக்கிட்டேன். இது கண்டென்ட்லாம் கிடையாது, உண்மையான கல்யாணம் தான். கண்டென்ட்னா எவ்வளோ ஒரு வாரத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாள்ல, எவ்வளோ சண்டை நடக்குது, எவ்வளோ இது நடக்குது. நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வீட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் திவ்யாவோட வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்ப்பேன் வீடியோவை. அவங்க கண்டென்ட்டுக்கான நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி, உங்கள் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அந்த பொண்ணை? அவள் வந்து என் தம்பி உண்மையாக நான் வந்து இவர் தான் கார்த்தின்னு நம்பிட்டேன். நான் அவர் கூட உண்மையாக வாழுவேன். இனி யாரு கூடயும் நான் கண்டென்ட் கல்யாணம் போட மாட்டேன். கண்டிப்பாக நான் அவங்க கூட இருப்பேன் அண்ணி அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஒரு நேரம் அண்ணின்னு கூப்பிடுவா, அக்கான்னு கூப்பிடுவா. அவள் மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் என்னாலே புரிஞ்சுக்க முடியலை. அதுக்கப்புறம் அவளை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவள் என்ன புரிஞ்சுக்கிட்டான். சரிக்கா, அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சண்டையாக போடுறாங்கல்ல, நீங்கள் தான் இருந்து தடுத்து விடுறீங்க, என்ன நடக்குது? அது 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எப்பயும் முன்னாடி சந்திச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சுக்கவே கிடையாது. அதனால அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. திடீர்னு ஏதோ ஒரு காரணம் தேடி தேடி சண்டை வந்துடுது. அவன் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்ல, அதனால 2 பேத்துக்கு திடீர்னு சண்டை வந்து அதில் தான் போய் சமாதானப்பட வேண்டியதாக இருக்குது. புரிதல் போக புரிதல் வந்துடும், சமாதானம் ஆயிடுவாங்க. ஒரு சண்டைன்னா பரவாயில்லக்கா, டெய்லி சண்டை அது வீடியோவாக போடுறாங்கல்ல, அதை நீங்கள் தான் வந்து தடுத்துட்டே இருக்கீங்க, சமாதானப்படுத்துறீங்க. அதை எப்படி சொல்கிறேன்னு அதான் சொல்கிறேன்ல, ஏதோ ஒரு காரணத்தில் சின்ன சின்ன சண்டை வந்துடுது. அது போய் இவ வாய் பேசிடுறா. இவளுக்கும் கோபம். ஏன்னா இவ வந்து அவங்க அம்மா கூடயே வளர்ந்ததுனால ஒரு ஃபேமிலியில் அட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தா. கூட்டு குடும்பம்னு இப்போ தானே வந்திருக்கா. அதனால ஒரு புரிதலே இல்லாமல் அவன் ஒன்று சொல்லலை, இவ எதிர்த்து பேசையில் தேவையில்லாமல் சண்டை நிறையா வந்துடுது. இப்போ உங்கள் தம்பின்னு சொல்கிறீங்களக்கா, நிறைய பேர் வீடியோ போடும்போது அந்த கீழே கமெண்ட்ஸில் வருதுல்ல, அதை நீங்களும் படித்து பார்ப்பீங்க. பார்க்கும்போது ஒரு அக்காவை உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது? ஐயோ, எனக்கு அதை உண்மையாகவே அதை சொல்ல போனோன்னா எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுபோல் நிறைய நான் மனநிலை வேறு பாதிக்கப்பட்டிருக்கேன். மனசுல எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மீடியாக்குள்ளே இருக்கணுமா இல்லை இதை விட்டு போயிடலாமான்னு கூட எனக்கு நிறையா தடவை தோணி இருக்கு. அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்க்கும்போது
தண்ணியில் ஊற்றி இது நீ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லி ரோடெல்லாம் பேக்கை தூக்கிட்டு போனாங்கல்ல. ஆமா அது வந்து என்னமோ ஒரு சண்டை. ஆமா சண்டை வந்துச்சு. அவ இல்ல அதான் அந்த ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்காங்க, பேர் வேணா, ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா. அது வந்து என் தம்பிக்கு பிடிக்கல. அப்பயும் நான் சொன்னேன் அவகிட்ட, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொன்னேன். அவ வீம்புக்குனே பேசி பேசி சண்டை வந்து இனி இவ கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் எடுத்து பேக்கெல்லாம் தூக்கி போட்டு இனிமே இவ இதோட ஒளிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி தலைமூழ்கி ரோட்டுக்கு போய் ரோட்ல தரன்னு இழுத்துட்டு போய் விட்டுட்டான். விட்டு நான் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டா. போட்டதுக்கப்புறம் இவன் போய் ஒரு பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டான். நான் ஈரோடு போயிட்டேன். பிள்ளைகளை விட்டுட்டு சரி நம்மளும் ஒரு பக்கம் தேடணும் அப்படின்ட்டு ஈரோடு போயிட்டேன். அப்போ இவன் இந்த ஊருக்குள்ளேயே தான் இருந்திருக்கா, எங்களுக்கே தெரியலை. இந்த ஈரோட்டுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடை பூட்டி போட்டு போயிட்டோம். இவளே வந்து வீட்டில் இருந்துட்டா, சாவியை பக்கத்தில் வாங்கி வீட்டில் வந்து லைவை போட்டுட்டா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்த்து வந்தீங்க வீட்டுக்கு? லைவ் பார்த்து வந்தேன். அது போல் ஒரு கமெண்ட்ல ஒரு ராஜபாளையத்துக்காரங்க சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்டில் அக்கா உங்கள் திவ்யா வந்து சொன்னாக்கா பஸ் ஸ்டாண்டில் வந்து திவ்யாக்கா இருக்காங்க, நீங்கள் அங்கே போனால் திவ்யாக்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கூட அந்த கமெண்டை நான் அழிக்கலை, இருக்குது என்னதில். சரிங்க, கல்யாணம் பண்ணுறாங்களா, வேறு வீடு கொண்டு போய் வைக்கலாம்ல, ஏன் உங்கள் கூடயே வச்சுருக்கீங்க? வேறு வீடு போகிற அளவுக்கு இவங்க புரிதல் கிடையாதுண்ணா. இவங்களுக்கு 2 பேத்துக்கு திடீர்னு சண்டை வருது. காலையில் நல்லா இருக்காங்க, கரெக்டாக மதியானம் சண்டை வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானமாகி சாப்பாட்டு வீடியோ போடுறாங்க, சாயந்தரம் சண்டை வந்துடுது. இது கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறாங்க, திடீர்னு சண்டை போடுறீங்க அப்புறமா சாப்பிட்ற வீடியோ வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இது ரியலாகவே சண்டை தான். அது மக்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல, ஆனால் ரியலாகவே அவங்க சண்டை தான் போடுறாங்க. இல்லை, பார்க்குற எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே அதானக்கா தோணுது, உண்மையாகவே சண்டை போடுறாங்களோ இவங்க கண்டென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த சந்தேகத்தை காணித்து உங்ககிட்ட கேட்குறோம். உண்மையே சொல்லுங்கள், உண்மையாகவே இது கண்டென்ட்டா இல்லை சண்டையா? இது உண்மையான கல்யாணம் தான். அதாவது இது வந்து கண்டென்ட்டாக இருந்துருந்துச்சுன்னா நாங்கள் எப்போயோ அவளை வீட்டை விட்டு போக சொல்லியிருந்திருப்போம். அவளும் வந்து இருக்கவும் மாட்டா. மற்றவங்க வீட்டில் என்கிட்டே அவள் நிறைய தடவை சொல்லியிருக்கா, நான் இருக்க மாட்டேன். இது உண்மையான கல்யாணம் தான், அதனால தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம். இது சண்டை வந்து அடிக்கிறதோ இவளுக்கு வந்து புரிதலே கிடையாது. உங்கள் தம்பிகிட்ட சொல்லலாம்க்கா, அவங்க அழுகும் போது பாவமாக இருக்குக்கா பார்க்கும்போது. எங்கள் தம்பிகிட்ட சொல்லலாம், சண்டை போடாதீங்க, அழுகுறாடா பாவமாக இருக்கா, நீங்கள் சொல்லலாம்ல. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வீடியோ எல்லாம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். நானும் சொல்கிறேன், ஆனால் 2 பேத்துக்கு கோபம் தீர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியலை. திவ்யாவை புரிஞ்சுக்கிட்டீங்களா? திவ்யா பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது மனசில்? திவ்யாவை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும். அது போல் நான் ரியலாகவே சொல்லுவேன், அவள் உண்மையாகவே அவள் பாவம் தான். நான் கூட அவள் வீடியோ பார்க்கையில என்ன இப்படி இருக்கா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். நான் ரியலாகவே உண்மையாக சொல்கிறேன், அவள் உண்மையாகவே மனசளவில் அவளுக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். அவளுக்கு என்ன பேசுறது, எந்த டயத்தில் என்ன பேசுறதுன்னே அவளுக்கு தெரியலை, என்ன பண்ணணும் என்ன. ஆனால் அவள் வீட்டில் இப்போ ரொம்ப பொறுப்பாக இருக்கா, நல்லா எங்ககிட்ட நல்லா சகஜமாக பேச, என் குழந்தைகிட்ட நல்லா விளையாட. இப்போ தான் அவளோட மைண்டு ரிலாக்ஸாக கரெக்டாக இருக்குது. நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டுக்காருக்கா? எங்கள் வீட்டுக்காரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அவள் சிஸ்டராக அவரை ஏற்றுக்கிட்டாரு. அண்ணன் தான் பேசுவா. என்னையவே ஒரு நேரம் அண்ணின்னு கூப்பிடுவா, சில நேரம் சோனாக்கா அப்படின்னு கூப்பிடுவா. அதான் சொல்கிறேன், அவள் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ இதை விட்டு அவள் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை விட்டு அவள் போனாலும் கண்டென்ட்டு அப்படின்னு உடச்சி அவள் போய் வெளியில் என்ன சொல்லுவான்னு எங்களுக்கு அது கூட எங்களுக்கு தெரியாது. அவள் மனசு எப்போ எப்படி மாறும்னு எங்களுக்கு தெரியலை. இப்போ சமையல்லாம் கற்றுக்கிட்டாங்களா? நல்லா சமைப்பா. இப்போ அது பிடிக்கலன்னு தானே உங்கள் தம்பி சண்டை போகிறாரு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா சமையல் சாப்பிடுவோம், ஆனால் காரமாக சமைக்கிறா. நாங்கள் வந்து அவ்வளோவா காரம் சேர்க்க மாட்டோம். நாங்கள் யாருமே காரம் சேர்க்கறதுனால ஒரு டைம் சண்டை போட்டிருப்பாம்பு இருக்க, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சண்டை போட்டிருக்கான் சாப்பாட்டு விஷயத்துல. இப்போ உங்கள் தம்பி எங்கக்கா வேலைக்கு போகிறாரா இல்லை என்ன பண்ணிட்டு? ஆமாம், அவன் வேலைக்கு தான் போகிறான். பால்கோவா கடைக்கு வேலைக்கு போகிறான். நைட்டுக்கு வேலைக்கு போவான். போயிட்டு பகல் வந்துடுவாரு. அந்த டென்ஷனில் தான் 2 பேத்துக்கு மாற்றி சண்டை வருது. இவ புரிஞ்சுக்க மாட்டா. அவன் நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லுவான், அவன் நிம்மதியாக தூங்க விடுறது கிடையாது. நிம்மதியாக தூங்க விடுறதுனால அப்படியே சண்டை வந்துடுது. இப்போ முதல் மனைவி இருக்காங்களக்கா, அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்க? முதல் மனைவி அது அங்கேயும் அங்கே ஏதாவது இஷ்யூ நடந்துச்சா? அந்த சிஸ்டர் எதுவும் சொல்லலைங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து சண்டை வந்துச்சு. அதாவது என் நாத்தனாவும் பயங்கரமாக என் மேலே கோவப்பட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்களா இருந்தால் இப்படி பண்ணுவீங்களா, நான் உங்கள் சொந்த நாத்தனா தானே, ஏன் நீ அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு அவங்க தம்பி அந்த பிள்ளை என் நாத்தனாலாம் பயங்கரமாக என்கிட்ட ஆரம்பத்தில் சண்டை போட்டா.
அதுக்கப்புறம் நான் ஈரோட்டுக்கு போய் சொல்லி புரிய வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அவங்களும் ஒரு விதமா சரின்னு சொல்லிட்டாங்க. உங்க தம்பி சொல்றாருக்கா, நான் 2 பேர்த்தையும் வச்சு வாழ்வேன்றாரு, அது தப்பு கிடையாதா? என்னன்னா என் உலகத்துல என்னென்னமோ நடக்குது, இதை போய் தப்புன்னு சொல்றீங்க? 2 கல்யாணம் நடந்தது எங்களுக்கு ஓகே, மற்றவங்களுக்காக நாங்க வாழல, எங்களுக்காக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு அக்கா கூட வந்து மிரட்டினாங்க வீட்டில், ஆமா லைவ்ல வந்து. ஆமா. அவங்க வந்து அதுக்கப்புறம் வீடியோ காலி பண்ண சொல்றத கூட நியூஸ் கேள்விப்பட்டேன். உண்மை என்ன நடந்துச்சு அது? உண்மை என்ன நடந்துச்சுன்னா, அங்கேருந்தே அவங்க லைவ் போட்டு வந்துட்டாங்கண்ணா. அங்கேருந்தே லைவ் போட்டு வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து தேவையில்லாமல் பேசி என்னையும் கேட்டாங்க, என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து திவ்யாவை வந்து எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ரியலாகவே எனக்கு திவ்யாவை பிடிச்சிருக்கு. அதனால அவன் என் தம்பி கூட இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நான் ஆமாம், அப்போ நீங்கள் கூட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்படிதான் சொன்னேன். இப்ப அந்த அக்காவால தான் இப்ப எங்க வீடும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்கே நாங்க எங்க போறோம்? அந்த அக்கா என்ன என் பேரு கூட நான் மறந்து போயிட்டேனே. அந்த அக்கா சித்ரா அக்கா. அந்த அக்கா பாண்டிச்சேரியில ஒரு குழந்தைய கற்பழிச்சு இது பண்ணாங்க. அப்பெல்லாம் அந்த அக்கா அங்கெல்லாம் கேள்வி கேட்காம நேரா பாண்டிச்சேரியில இருந்து லைவ் போட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அத்திக்குள்ள வந்துட்டாங்க. அங்கெல்லாம் கேட்காம இங்க கேட்டுட்டாங்க தானே எனக்கு கோவம் வருது. இப்ப வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நாங்க எங்க போறது? மக்கள் தான் அதை கேட்பாங்க, மக்கள்கிட்ட தான் நான் கேட்க போறேன். உங்க தம்பிக்கு தெரியும்ல? என் தம்பிக்கு தெரியும். வீடு காலி பண்ணி வச்சு தெரியுமா அவருக்கு? அவனுக்கும் தெரியும். வீடு அன்னைக்கே சொல்லிட்டாங்க, வீடை காலி பண்ணிருங்க, தேவையில்லாம பிரச்சனை வருது அப்படின்னு. எங்களுக்கு சொந்த வீடெல்லாம் கிடையாது. நாங்க வந்து 12 வருஷமா வாடகை வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வீட்லயே அந்த அக்கா வந்து பிரச்சனை பண்ணி, இப்ப நான் திடீர்னு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் நான் எப்படி பண்ணி எங்க போவேனா? இப்ப நான் அந்த அக்காவை தான் திரும்ப கேள்வி கேட்கணும். இப்போ திவ்யாவே சொன்னாங்க இன்டர்வியூல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னென்ன கஷ்டப்படுறீங்க? உண்மையாவே நாங்க லவ் மேரேஜ் முடிச்சதுனால எங்க சொந்தக்காரங்க யாருமே எங்களை ஏத்துக்கிறல. நீங்க காதல் திருமணம் தானே? நாங்க காதல் திருமணம் தான், கல்யாணம் முடிச்சிட்டோம். அதனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு யாருடைய ஹெல்ப் இல்லாம கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்தோம். இப்ப அதே அவ சொல்றது உண்மைதான். நாங்க சாப்பாட்டுக்கே வாடகை கொடுத்து குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டி நாங்க கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கோம். இன்னமும் எங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லை. ஆனா திவ்யா வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மல்லிகை சாமான் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அவளையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்கக்கா. இப்போ கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, வீடியோ போட்டு நிறையாவது ஹெல்ப் பண்ணுறாருல்ல, அதெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டு போகலாம்ல? அக்கா தானே? அக்கா தானா? நானும் அவனை வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா பார்த்துக்கிட்டேன். நிறைய அவனை வந்து நாங்கள் ஆசிரமத்தில் தான் படித்தோம். கஷ்டப்பட்டு நானும் வெளில பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் முடிச்சு காலேஜ் வரையும் நான் தான் படிக்க வச்சேன், அவனை கூடயே வச்சுருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி என் தம்பி பொண்டையாட்டியை கல்யாணம் முடிச்சுட்டு, என் நாத்தனாவை கல்யாணம் முடிச்சுட்டு போனோடனே அதுக்கப்புறம் அவங்க எப்படின்னு அவங்க மச்சனை வந்து ஹெல்ப் பண்ண விடுவாரா? அதெல்லாம் அவங்க பண்ண விடலை. அதனால நாங்களே கஷ்டப்பட்டு, நானும் என் தங்கச்சியும் அந்த பிள்ளை அவங்க மாப்பிள்ளை வீட்டில் சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் காதல் திருமணம் சொன்னீங்களே, கணவரை பற்றி சொல்லுங்கள். எப்படி காதல் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? நான் திருப்பூரில் மில்லில் தான் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு அங்கே தான் அவங்க எனக்கு வந்து பழக்கமானாங்க. பழக்கமாகி நாங்கள் வந்து இப்போ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால அவன் எங்கள் கணவர் வீட்லையும் சேர்த்துக்கல, எங்கள் வீட்லேயும் என்னை சேர்த்துக்கல. அதனால அங்கேருந்து தான் நான் அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு நாங்கள் திருப்பூரில் தான் நாங்கள் எல்லோரும், நானும் என் தம்பி தங்கச்சி 3 பேர் இருந்தோம். காதல் கதையை சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அப்படியே வாழ்க்கை காதலிச்சோம், 6 மாதம் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம். இங்கே எப்படி வந்தீங்க இந்த ஊருக்கு? இந்த ஊருக்குன்னா நாங்கள் ஒரு திருமலாவரம்னு சொல்லிட்டு அங்கே இருந்தோம். அங்கே இப்படித்தான் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. இவர் தான் வீடியோ போட்டு என் தம்பி அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்தார். அயோத்தியா போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இருந்தார். அதற்கா கரோலி கார்த்திய அப்படி சொல்லி இந்த மாதிரி மீடியாலாம் எங்களுக்கு ஆகாது, நீங்கள் வீடை காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம எதுக்கு அங்கே இங்கே சுற்றி இருக்கணும்னு நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே அத்திக்குளத்துக்கே வந்துட்டோம். வந்து இங்கே பல பிரச்சனைகள் தான். மாமியார் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாது, கொழுந்தனை வச்சு பார்த்தோம், அவரும் பிரச்சனை பண்ணார். பல பிரச்சனைகள் தாண்டி தான் இந்த வாடகை வீட்டில் இருக்கோம். இப்போ அதே அந்த அம்மா லைவை போட்டு வந்து இந்த வீட்டுக்காரங்களே எங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த அம்மாட்ட நீங்கள் சொன்னீங்களா ரிட்டர்னு? சொன்ன அவங்கக்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. சரிங்கக்கா, இப்போ வந்து திவ்யா வந்து உங்கள் கூட இருக்காங்க. இவங்க மறுபடியும் பிரச்சனைக்கு தானே போகிறாங்க. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டு ஏதோ ஸ்டேஷன் போனதா இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைய பேரை சொல்ல விரும்பலை. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, அது எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கூட நடிச்சிச்சு, என் தம்பி கூட நடிச்சுட்டு இங்கே இருந்துட்டு போய் அங்கே போய் லைவ்ல போய் எஸ்எஸ் ஃபேமிலி கூட்டி கொடுக்குற ஃபேமிலி, திவ்யா வந்து அவங்க அம்மா வந்து தத்தெடுத்த பிள்ளை,
திவ்யா நல்ல பிள்ளை கிடையாது, கார்த்திக் நல்ல பையன் கிடையாது, ஆசிரமத்தில் வளர்ந்த பிள்ளைங்க வந்து கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி 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 வீடியோ போட 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 திவ்யாவுக்கு வெறியாகி அது ஒரு வீடியோ போட்டு விட்டுருச்சு. அது இப்போ வந்து அந்த பிள்ளை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு போகிறோம். உண்மையாக அந்த பிரச்சனை தானே? உண்மையாவே அந்த பிரச்சனை தான். நான் ரியலாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது எதுவுமே பொய்யே கிடையாது. இல்லை, நீங்கள் எல்லாம் பண்ணுறது பார்த்தாவே கண்டென்ட்டுக்காண்டே பண்ணுற மாதிரி இருக்கு. கண்டென்ட்டே இது கிடையாது. நீங்கள் 100 தடவை கேட்டாலும் நான் உண்மையை தான் சொல்கிறேன். இது கண்டென்ட்டே கிடையாது. நாங்கள் ரியலாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ கண்டென்ட்னா ஒரே வாரத்தில் அவங்க வீட்டை அவங்க அம்மா ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப அது கூட அவள் வீடியோ போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அது கூட அவள் போக மாட்டேங்கிட்டா. போனால் கார்த்தியை வேற ஆள் பிடிச்சிருவாங்க, கார்த்தியை விட்டு போயிடுவாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரி புலம்புற மாதிரி கூட நான் அந்த வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன். அவள் புலம்புனது, அழுதது, சிரிச்சது, அழுகிறா சிரிக்கிறா அழுகிறா சிரிக்கிறா. எங்களுக்கே அவள் பைத்தியக்காரி மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாத போக்கு அவள் போகலை. கண்டென்ட்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஓடி இருப்பாள்ல, அவங்க மாமா மிரட்டுறாரு போகலை. அவங்க அக்கா என் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியல வா அப்படி சொல்றாரு போகலை. நான் என் கார்த்தியை விட்டு வரமாட்டேன். இதே கண்டென்ட்டா இருந்தா போயிருப்பாளே. நான் என் தம்பி அவ்வளோ அடிக்கிறேன், ரியலாவே அடிக்கிறான். அது எல்லாரும் வீடியோல பாக்குறாங்க. அவன் ஞாபகம் கண்டென்ட் தான் போயிருப்பான்ல. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க வீடியோவில் வந்து அந்த பொண்ணு வேணாம் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எனக்கு அவளை விட மனசு இல்லை. இது வந்து அவங்க மக்கள் வந்து நம்ம கண்டென்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் 100க்கு 100 சொல்றேன் இது கண்டென்ட் கிடையாது. இதை வந்து அவங்க ரியலா பார்க்கத்தான் போறாங்க. அது எத்தனை வருஷம் போகுதோ எப்படி போகுதோ, அது அவளா மனசு வந்து நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அவள் போத்தான் போறான். அதுல வந்து நாங்கள் அவளை பிடிச்சி வச்சுக்கிற போறது கிடையாது. ஆனா நான் 100க்கு 100 சொல்லுவேன் இது கண்டென்ட் கிடையாது. எங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு, என் தம்பிக்கு பிடிச்சிருக்கு. அது போல எனக்கு என் வீட்டுக்காரர் என் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தம்பி பொண்டாட்டி மூத்த பிள்ளைகிட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம். அவளும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னு என் நாத்தனா சொல்லிட்டோம். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா என் தம்பிக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே பிடிக்கும். திவ்யா ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க, பண்ணும்போது அவங்க அழுதுருந்தாங்க. ஆனால் கிளிசரின் போடாமலே அழுகுறாங்களா, அது உண்மையான அழுகையா? அது வந்து அவன் மேல உண்மையாவே அவள் லவ் வச்சிருக்கா. இவன் சொந்த கார்த்தியா இல்ல வந்து டூப்ளிகேட் கார்த்தியான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இது என் கார்த்தி தான் அப்படின்னு இவன் என்கிட்ட சொன்னா. இல்ல இது என் கார்த்தி தான், நீங்க நம்பிதான் ஆகணுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா. அது வந்து சரி இதான் கார்த்தின்னு நாங்க ஏத்துக்கிட்டோம். அவ உண்மையாவே தான் அழுகுறா. அவ எப்படி நம்ம திடீர்னு அவளை ஒண்ணுமே நம்ம பண்ணல, அவ திடீர்னு அழுகதான் செய்வா. கார்த்தி இல்லாத இடத்த அவ யோசிக்கவே மாட்றா. எனக்கு கார்த்தி தான் வேணும், கார்த்தி எனக்கு குழந்தை கொடுக்க சொல்றா, எனக்கு கார்த்தியோட குழந்தை வேணும் அப்படின்னு நைட்டு அவன் வேலைக்கு போறப்பெல்லாம் அழுகத்தான் செய்யறான். பாதி நைட் எழுதி தூங்கவே மாட்டானா, தூங்கவே மாட்டான். நைட்டு அவ தூங்க 2 மணி ஆயிரும். எனக்கு கார்த்தி வேணும், கார்த்தி குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பா அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம். உங்க தம்பிகிட்ட சொன்னீங்களா? என் தம்பி கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு பதில்? அவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் அவளுக்கு புரிதல் இல்லை. இப்ப திடீர்னு நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ள இறங்கிட்டோம்னா திடீர்னு போய் கண்டென்ட்னு சொல்லி இறங்கிற. போன தடவை அப்படிதான் சொன்னான், கண்டென்ட் இது நான் சும்மா நடிச்சேன் அப்படின்னு. அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொன்னீங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாட்டான். புரிஞ்சுக்கிற அவளுக்கு தன்மையே கிடையாது. சார் கடைசி கொஸ்டின், இப்போ வந்து திவ்யாவும் கார்த்தியும் நாங்கள் தனித்தனியாக போகிறோன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க 2 பேர்த்துக்கும்? இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆனால் அது அவங்க மனசை பொறுத்தது. இப்போ ஒன்றா வாழ்கிறேன், நான் அவங்க வீட்டில் இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். சரி வாழ்ந்துக்கங்க, யார் தான் இந்த உலகத்தில் 2 கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்லி இருந்துக்கங்கன்னு சொன்னேன். பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்க மனசு என்ன சொல்லுதோ, அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இழுத்து பிடிச்சிதான் நம்ம கொஞ்சம் அட்வைஸ் தான் பண்ண முடியும். இருங்க, ஒருத்தர் புரிஞ்சு இருங்கன்னு சொல்ல. அதுக்கு மீறி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அது அவங்களுடைய. நீங்கள் திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க உங்கள் சைடில்? திவ்யாவுக்கு நீ உனக்கு வேற வாழ்க்கை எதுவும் கிடையாது. அவளே நிறைய தடவை சொல்லியிருக்கா, இதை யாரும் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க, அப்படி கல்யாணம் முடிக்க வர்ற மாதிரி இருந்தா மீடியாவுக்குள்ள இருக்கியா திவ்யா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்கன்னு அவளே சொல்லியிருக்கா. கார்த்தி மட்டும்தான் என்னை ஏற்றுக்கிட்டு வாழ்றாரு, நீங்கள் மட்டும் உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் என்னை அனுசரித்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மற்ற வீட்டில எல்லாம் போனால் 1 நாள் 2 நாள் தான், என்ன அவங்களே போக சொல்லிடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது பணங்களை வச்சுருந்தேன்னா அதை வாங்கி போக சொல்லிடுறாங்க. நீங்கள் மட்டும்தான் அனுசரித்து வாழ்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கா. நான் அதைத்தான் சொல்வேன், இந்த வாழ்க்கையை காப்பாற்றி இரு, இது உனக்கு நிரந்தரமாக போகும், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு மீறி அவள் போகிறதா இருந்தால் அவ்வளோதான் அவள் வாழ்க்கை.